ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மயூரகவி அருளிய ஸ்ரீ சூரிய சதகத்தில் 36 முதல் 40 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சக்தி வாய்ந்த இந்த சூரிய சதகத்தினை துதிப்பதன் மூலம் நம்முடைய தோல்வியாதிகள் கண் நோய்கள் நீங்க பெறுகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. 36வது ஸ்லோகம். गन्धर्वैर्गद्यपद्यव्यतिकरितवचो कृद्यमातोद्यवाद्यैः आद्यैर्यो नारदाद्यैर्मुनिभिरभिनुतो वेदवेद्यैर्विभिद्य आसाद्यापद्यतेयं पुनरपि च जगद्यव्वनं सद्य उद्योतोद्योति तद्यौद्यतु दिवसकृतो साववद्यानियोद्य. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சூரிய பகவானை கந்தர்வர்கள் பலவிதமான கத்திய பத்திய ஸ்தோத்திரங்களினால் இனிய சங்கீத வாத்தியங்கள் முழங்க கானம் இசைத்து போற்றுகிறார்கள். வேதங்களை நன்கு கற்றறிந்த நாரதர் முதலான ஆதி முனிஸ்ரேஷ்டர்கள் தனித்தனியாக வந்து போற்றுகிறார்கள். மீண்டும் மீண்டும் சூரிய பகவான் எழுந்தருளும் போது அவரை பெற்ற உலகமே அந்த நொடியிலேயே யவ்வன பொலிவை எய்துகிறது. பகலை தோற்றுவிக்கும் சூரியதேவன் ஆகாச மண்டலத்தையே ஒளிப்படுத்துகிறார். அந்த உதயபானுவின் ஜோதி உங்களுடைய பாவங்களை அகற்றட்டும். 37வது ஸ்லோகம். ஆவானைச்சந்திரகாந்தைஸ்சுததிமிரதயா தானவாத்தாரகானாம் ஏனாங்காலோகலோபாதுபஹதமஹசா மோஷதீனாம் லயேன ஆராதுத்ப்ரேக்ஷ்யமானாக்ஷணமுதய தட்டாந்தர்ஹி தஸ்யாஹி மாம்சோஹோ ஆபாப்ராபாதி கீவோ வதுனது நிதராம் தாவதாவிர்பவந்தி. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியன் உதயமானவுடன் சந்திரகாந்த கற்கள் உலர்ந்து இறுகி போகின்றன. சந்திரகாந்த கற்கள் நில ஒளியினால் நீர்த்து போகின்றன என்று பண்டைய மரபுக்கூற்று கூறுகிறது. இரவு முற்றிலும் விலகி போய்விடுகிறது. அதனால் நட்சத்திரங்கள் ஒளி குன்றி மறைந்து போகின்றன. சந்திரனின் இல்லாமையால் ஒளியிழந்து மூலிகைகள் புலப்படாமல் போகின்றன. உஷத்காலத்தில் சூரியன் இன்னும் சற்று நேரத்தில் உதித்து விடுவார் என்று மக்கள் ஊகிக்கிறார்கள். அவர் வரவை மக்கள் மேலே அண்ணாந்து நோக்கி எதிர்பார்க்கிறார்கள். சற்று நேரத்தில் உதயாச்சலத்தை விட்டு புறப்பட்டு நன்றாக வெளித்தோற்றம் அளிக்கப் போகும் சூரியனின் விடியற்காலை வெளிச்சம் உங்களை ரட்சிக்கட்டும். 38வது ஸ்லோகம். சானௌ சானௌதயேனாருணிததல புனர்யவ்வனானாம் வனானாம் ஆலீமாலீಢபூர்வா பரிஹ்ருதः குகரோபாந்த நிம்னாத நிம்னாம் भावो भावोपशान्तिं दिशतु दिनपतेर्भासमाना समानां राजी राजीवरेणो समसमयमुदेतीव यस्यावयस्याम्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியதேவன் உதயமாகும் முன் உதயாச்சலத்தில் அதன் தாழ்வரை தலப்பிரதேசங்களிலே தங்கி தயங்கி இருக்கிறார். அந்த மலைத்தடம் சிவந்து இருக்கிறது. யவ்வன பிராயத்தை மீண்டும் அடைந்தது போல அங்கிருக்கும் காட்டு பிரதேசங்கள் இருக்கின்றன. அவைகளை அவர் ஏற்கனவே கண்டு களிக்காதவர் இல்லை. அதாவது சூரியன் உதயாச்சலத்தையும் அதிலுள்ள வனாந்தரங்களையும் யவ்வன பொலிவுடன் திகழும் தாழ்வரைகளையும் விட்டு பிரிய மனமில்லாதவர் போல் இருக்கிறார். அவர் தனது ரூபத்தை சூக்ஷ்மமாக்கிக் கொண்டு மலை குகைகளையும் பள்ளத்தாக்குகளையும் லாவகமாக கடந்து புறப்படுகிறார். பிறகு அவர் உதயமாகும்போது அவருடைய ஒளி என்ற நங்கையுடன் நட்பு கொண்ட தாமரை மலர்கள் என்ற தோழி பெண்ணும் தன்னுடைய மகரந்த பொடி வரிசைகளுடன் மலர்ந்து கூடவே புறப்பட்டு வருவது போல தோற்றம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட வர்ணனைகளுக்குரிய தினபதியின் ஒளி உங்களுடைய இல்லாமை என்ற வறுமையை அகற்றிவிடட்டும். 39வது ஸ்லோகம். उज्जृम्भाम्बोरुहानां प्रभवति पयसां या श्रियेणोष्णतायै पुष्णात्यालोकमात्रं न तु दिशति दृशां दृश्यमाना विधातं पूर्वात्रेरेव पूर्वं दिवमनु च पुनः पावनी दिङ्मुखानां येनां स्यैनी विभासौ नुदतु नुतिपदैकास्पदं प्राक्तनीवः.
இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். சூரியனின் ஒளி மலர்ந்திருக்கும் தாமரை பொய்கைகளின் எழிலை கூட்டுகிறதை தவிர அவற்றிற்கு வெப்பத்தை கொடுப்பதில்லை. உதய சூரியனை பார்த்த மாத்திரத்தில் கண்களுக்கு புஷ்டியை தருகிறாரே தவிர அவற்றிற்கு கேடு விளைவிப்பதில்லை. அவர் தன் கிரணங்களினால் முதலில் உதயாச்சலத்தையும் அதையடுத்து ஆகாசத்தையும் அதையும் அடுத்து அஷ்டதிக்குகளையும் புனிதப்படுத்துகிறார். இவ்வித காரணங்களால் அவர் துதிகளுக்கு முழுமையான பாத்திரமாகிறார். இத்தகைய குணாதிசயங்களை கொண்ட இனன் என்ற ஒரு பெயர் படைத்த சூரியனின் அதிகாலை ஜோதி உங்களுடைய பாவங்களை அகற்றி அருளட்டும். 40வது ஸ்லோகம். வாசாம் வாசஸ்பதிரப்யச்சலபிதுசிதாச்சார்யகானாம் பிரபஞ்சைஹ வைரஞ்சானாம் ததோச்சாரித சதுரருச்சாம் சானனானாம் சதுர்ணாம் உச்யேதார்ச்சாசு வாச்யச்சுதிசுச்சிசரிதம் யஸ்ய நோச்சைர்விவிச்யம் பிராச்யம் வர்ச்சஸ்சகாசச்சிரமுபசினுதா தஸ்ய சண்டார்ச்சிஷோவக. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். மலைகளை தகர்த்தவன் தேவேந்திரன். அவனுடைய மரியாதைக்குரிய ஆச்சாரியன் சாக்ஷாத் குரு பகவான். அவர் சொல் திறனுக்கு அதிபதி. அதனால் அவர் வாச்சஸ்பதி என்று அழைக்கப்படுகிறார். அவர் திரளான சொற்களினால் சூரிய பகவானை துதிக்கிறார். பிரம்மதேவனுக்கு 4 முகங்கள். அவைகள் எப்பொழுதும் 4 வேதங்களையும் ஓதிக்கொண்டிருக்கும். அவற்றில் சில அழகிய மந்திரங்களை கொண்டு அவர் கதிரவ கடவுளை தோத்திரம் செய்கிறார். அர்ச்சனைகளில் குற்றம் குறைகள் இல்லாத துதிகளினால் சூரியன் போற்றப்படுகிறார். அவருடைய சரிதத்தை முழுமையாகவோ தெளிவாகவோ எவராலும் கூறிட முடியாது. கடுமையான உஷ்ணம் கொண்டவர் என்று அவருக்கு ஒரு பெயர் இருந்தாலும் கிழக்கே உதயமாகும் அவருடைய பிரகாச பொழிவு உங்களுடைய நலன்களை மேலும் மேலும் பெருகச் செய்யட்டும். இப்பொழுது 36 முதல் 40 வரையிலான ஸ்லோகங்களை மட்டும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். கந்தர்வைர் கத்ய பத்ய வியதிகரிதவச்சோ ஹ்ருத்ய மாதோத்யவோத்யைஹ ஆத்யைர் யோ நாரதாத்யைர் முனிபிரபினுதோ வேத வேத்யைர் விபித்யம் ஆசாத்யா பத்யதேயம் புனரபி ச ஜகத்யவ்வனம் சத்ய உத்யன் உத்யோதோத்யோதி தத்யௌத்யது திவச கிருதோ சாவவத்யானிவோத்யம் ஆவானைश्चन्द्रकान्तैश्च्युततिमिरतया तानवात्तारकानाम् येनाङ्कालोकलोपादुपहतमहसामोषधीनां लयेन आरादुत्प्रेक्ष्यमानाक्षणमुदयतटान्तर्हि तस्याहिमांशोः आभाप्राभाति कीवोऽवतु न तु नितरां तावदाविर्भवन्ति सानौ दयेनारुणितदलपुनर्यव्वनानां वनानाम् आलीमालीढपूर्वा परिहृतकुहरोपान्तनिम्नातनिम्नां भावो भावोपशान्तिं दिशतु दिनपतेर्भासमाना समाना राजीवरेणो समसमयमुदेतीव यस्यावयस्याम् उज्जृम्भाम्भोरुहानां प्रभवति पयसां या श्रियेणोष्णतायै पुष्णात्यालोकमात्रं न तु दिशति दृशां दृश्यमाना विधातम् पूर्वाद्रेरेव पूर्वं दिवमनुच पुनः पावनी दिङ्मुखानां येनां स्यैनी विभासौ नुदतु नुतिपदैकास्पदं प्राक्तनीवः वाचां वाचस्पतेरप्यचलभितुचिताचार्यकानां प्रपञ्चैः वैरञ्चानां ततोच्चारितचतुररुचां चाननानां चतुर्णाम् उच्येतार्चासु वाच्यच्युतिशुचिचरितं यस्य नोच्चैर्विविच्य प्राच्यं वर्चश्चकासच्चिरमुपचिनुता तस्य चण्डार्चिषोवः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. சர்வரோக நிவாரணியான சூரிய சதகத்தின் 36 முதல் 40 வரையிலான ஸ்லோகங்களையும் அதற்குரிய தமிழ் விளக்கத்தையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.